என் மக்கள், இது நீங்களெல்லாம் இரவு உணவுக்கு காத்திருக்கிறீர்கள், தூக்கத்திற்கு காத்திருக்கிறீர்கள், உங்கள் இரவு நேர தொலைக்கு காத்திருக்கிறீர்கள், தொலைக்காட்சிக்கு காத்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் விட 4ஆம் தேதி விடியலுக்காக காத்திருக்கிறீர்கள். நமக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கே விடிவதாக அந்த 4ஆம் நாள் இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம். நம்முடைய பழைய வீரத்தை, பழைய செருக்கை, பழம் பெருமையை, நம் வெற்றியினுடைய வீச்சை, வீர் உணர்ச்சியை நீங்களும் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால், பழைய பெருமைகளை காவு கொடுத்த இனம் நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கார். தமிழ் தலைமுறை வைத்துவிட்டு போற சொத்து என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? தமிழனின் சொத்து விட்டு போற சொத்து எவ்வளவு? தமிழ் விட்டு போற சொத்து எவ்வளவு? உங்களுக்கு வர வேண்டிய சொத்து என்றால் வீடு, மனை, தென்னந்தோப்பு, வங்கி, பேலன்ஸ், இது மட்டும்தான் சொத்தா? தமிழன் தந்த சொத்து என்ன? வள்ளுவன் தந்த சொத்து என்ன? சங்க இலக்கியம் தந்த சொத்து என்ன? முருகு பொருளாறு 12 முல்லை, பெருகு வடமதுரை காஞ்சி, மறுநிலைய கோல நிழல் வாடை, கோல்புரிஞ்சி பட்டின பாறை, கடாத்தோறும் 10, இதுவல்லவோ தமிழன் கணக்கு, இதுவல்லவோ தமிழ் விட்டு போற சொத்து. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த மதிப்பு 10, ஓங்கு பரிமாணம், கற்றறிந்தோர் ஏற்றும் கலி, அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. இந்த தொகை அல்லவோ தமிழன் வைத்துவிட்டு போற சொத்து. தகப்பன் வைத்துவிட்டு போற சொத்து அழிமானம் உள்ள சொத்து. தமிழ் விட்டு போற சொத்து அழியாத சொத்து. இந்த அழிந்து போகிற சொத்துக்காக அல்லோலப்படுகிற, அழிந்து போகிற மனிதர்களே, அழியாத தமிழின் சொத்துக்காக நீங்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறீர்கள், எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று எண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழ் என்ன மூட இனம் நினைச்சிட்டு இருக்காங்க நாட்டில். அறிவார்ந்த இனம், வீர இனம், சிந்திக்க தெரிந்த இனம், செயல்முறைய தகுந்த இனம், இடைக்கால சூழ்ச்சிகளால் மூளை மழுங்கடிக்க செய்யப்பட்ட இனம். தமிழர்களை, நீங்கள் இனிமேல் உங்கள் பிள்ளைகளின் ஜாதி அடையாளங்களை மாற்றிவிடுங்கள். நம்மோடு போகட்டும் ஜாதி, நம் தந்தையோடு போகட்டும் ஜாதி, நம் மூதாதையோடு போகட்டும் ஜாதி. எல்லா குழந்தைகளுக்கும் பின்னால் தமிழர் என்ற பெயரை சேர்த்துருங்க. சிங்கு மாதிரி, ஜிதேந்திர சிங், பிரசாத் சிங், மன்மோகன் சிங். நான் சீக்கியர் என்பதற்கு சிங் என்ற பெயரை சேர்த்துக் கொள்கிறார்கள். நம்ம தமிழன் சேர்த்துங்க, நம்ம பேர் தமிழன் சொல்லுங்க. கரிகால தமிழன், செங்குட்டுவன் தமிழன், செழியன் தமிழன், ஆசிபலி தமிழன், இப்படி பேரை சேர்த்துங்க. நான் இனிமே இதை வற்புறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழன் என்பது நம்முடைய இன அடையாளம், என் மொழி அடையாளம், என் நில அடையாளம் என்று கருதி கொள்ளுங்கள். சில பேர் சொல்லுகிறார்கள், மொழி என்ன இருக்கிறது? மொழி என்பது பேச்சு வழக்கின் ஒரு கருவிதானே, அந்த கருவிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று சில பேர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு என் பதிலை சொல்லி என் முறையை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, மொழி என்பது மற்றவருக்கு கருத்து விளக்க கருவி மட்டும்தான். நமக்கு மொழி என்பது வரலாறு, மொழி என்பது கலாச்சாரம், மொழி என்பது இனத்தின் பெயர், மொழி என்பது நிலத்தின் பெயர். ஒன்றே ஒன்று சொன்னால் நீங்கள் ஆடி போவீர்கள். எந்த இடத்தில் மொழி முடிகிறதோ அந்த இடத்தில் நம் நிலம் முடிகிறது. மொழி நீளுகிற இடம் வரைக்கும் தான் தமிழனுக்கு நிலம் சொந்தம்.
மொழி முடிகிற இடத்தில் நிலம் முடிந்து போகிறது. நிலம் முடிந்து போகிற இடத்தில் வரலாறு முடிந்து போகிறது, வாழ்க்கை முடிந்து போகிறது, தொழில் முடிந்து போகிறது, உயர்வு கல்வி எல்லாம் முடிந்து போகிறது. ஆகவே தோழர்களே, மொழிதான் நம் அடையாளம், மொழிதான் நம் நிலம், மொழிதான் நம் வீரம், மொழிதான் நம் உணர்ச்சி உயர்வு என்று நான் கருதிக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள